மார்க்க தடுக்கப்பட்டது வந்து விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறது பத்தியலா, அது மார்க்க தடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரம் ஒரு வகையில் ஹராமு. விபச்சாரத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டினார்களே ஆனால் ரெட்ட ஹராமா போகுது. விபச்சாரம் ஒரு ஹராமு, அதை வந்து அதுக்கு அதை கட்டணமா அது காசாக்கிட்டு செஞ்சது அது ஒரு ஹராம்னு சொல்லி அவங்க வந்து ஹராமான உணவு திண்டாங்கன்ற இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்குது. சில சர்வீஸுகள் தடுக்கப்பட்டிருக்குது. சில பொருள்கள் என்ன, சில பொருள்கள் என்ன இதெல்லாம், ஏதாவது வைக்கக்கூடாது, இது வைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து மெட்டீரியல். அதே மாதிரி சில செயல்கள், உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை குத்துறது கூடாதுன்னு சொன்னாங்க. பச்சை குத்துறது அது ஒரு பொருள் கிடையாது. ஒருத்தன் கையை நீட்டுவான், ஒருத்தர் கையை நீட்டுவான், என்ன செய்வாங்க இவங்க அதை குத்தி விடுவாங்க. இது ஒரு வேலை நடக்குமே தவிர அவன்கிட்ட இது ஜாமான் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஒழுங்குதா? அது மாதிரி சேவ் பண்றது, முடிவெட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா பச்சை குத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன பண்ணிருக்கு, நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. லானல்லாஹுல் வாசிமத்தை ஒரு முஸ்தௌசிமத்தை அல்ல ஒரு மௌசுமத்தை, பச்சை குத்துறவளையும் யாருக்கு பச்சை குத்தி விடப்படுதோ அவளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். தப்புன்னு சொல்லிட்டாங்க, தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னு வருது. அப்ப நம்ம அதை ஒரு தொழிலா செய்யக்கூடாது. நீங்க போட்டு இங்கே பச்சை குத்தி விடப்படும், இது ஒரு முஸ்லீம் செய்யற தொழிலா இருக்கக்கூடாது. நீங்க பச்சை குத்தி கொள்வது எப்படி தவறோ, நீங்க குத்தி விடுவது கூடுமானா என்ன செய்யாது, அது வந்து மார்க்கத்தில் அது கூடாத விஷயமாய் போய்விடும். இது வந்து கேடு தர்றதுல ஒடியாந்துரும். இன்னும் சொல்ல போனா பச்சை குத்துற பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். சயின்டிபிக்கா வந்து பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடியதில் ஒடியாந்துரு, அது அனைவருக்கும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆயிரும். அதே மாதிரி வந்து அழகுக்காக வேண்டி பல்ல சின்னதாக்கிக்கிறது, நல்லா இருக்கிற பல்ல ஊனமுற்ற பல்ல சரி பண்ணலாம், மார்க்க தப்பு கிடையாது. அதாவது ஒரு பல்லுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆவரேஜா இருக்குமா இல்லையா, அப்படி இருந்தா அதை விட்டுன்னு பேசாம ஒருத்தர் மட்டும் பள்ளி நீட்டிட்டு இருக்குது, கை வைக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. இது வந்து குறை. இந்த குறை என்ன செய்யலாம், பல்லு ஒருத்தர் நீட்டிட்டு இருக்குன்னு சொன்னா அது கம்பி போட்டு வளைச்சிக்கலாம், நேராக்கி, இது வந்து வைத்தியம், நோய்ங்கிற வகையில் ஒடியாந்துரும். ஊனம் என்று இருக்குமே ஆனால் என்ன செய்யலாம், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மூக்கு இருக்குன்னு வைங்களேன், மூக்கு ஒரு மாதிரியா ஒரு ஆள் வெட்டி ஒரு மாதிரியா ஓவாய் மாதிரி இருக்குது, அந்த மூக்கு என்ன செய்யலாம், ஒருத்தர் போய் அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை சரியான மூக்கு ஆக்கலாம். ஆனா நல்லா இருக்கிற மூக்கு சின்னதா இருந்தா நல்லா இருக்குன்னு இந்த மூக்கை கொண்டு சின்னதாக்கனா இது திமிரு. இது மார்க்கத்தில் கூடாது. அழகுக்காக வேண்டி அழகுக்காக இருக்கக்கூடாது. சராசரியா ஆவரேஜா ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இல்லாம வித்தியாசமா ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வைங்களேன், அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது. அது வந்து நோயில ஒடியாந்துரும். நல்லா இருக்கிறதைய வேணும் இதை கொஞ்சம் சின்னதாக்குனா நல்லா இருக்கும், பல்ல போட்டு ராவி சின்னதாக்குறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வார்களே ஆனால் அதை ரசூலுல்லாஹ் வந்து தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி புருவத்தை மலிக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. பியூட்டி பார்லர் வைக்கிறாங்களா, புருவத்தை மலிக்க சொன்னாங்கன்னா அந்த தொழில் பண்ணக்கூடாது. அழகு நிலையை நீங்க வச்சு நடத்தலாம், பவுடர் போடலாம், அழுக்குகளை எடுக்கலாம், முடி ஹேர் கட்டிங் பண்ணி விடலாம். பியூட்டி பார்லர் நடத்துறாங்க இல்லையா, அதுல மார்க்கம் தடுத்ததும் இருக்குது, அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது. முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கிறது அனுமதிக்கப்பட்டதா இருக்குது. முடியை என்ன மாதிரி ஸ்டைலில் வச்சுக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அந்த மாதிரி வெட்டி விடுறாங்களா, அதுக்கு மார்க்கம் தப்பு கிடையாது. அல்லது கலர்கள் முடி சேஞ்ச் பண்றது, கருப்பை தவிர மற்ற கலர்களை போட்டு சேஞ்ச் பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பவுடர் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதெல்லாம் எது அனுமதி இல்லை, புருவத்தை மலிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அந்த புருவத்தை மலிச்சுதான் அந்த அழகு நிலையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிடணும். அது செஞ்சுதான் அந்த தொழில் ஓடும் என்றால் அது ஹராமா போயிடும். நீ எப்படி மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை செய்து நீ எப்படி சம்பாதிச்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவங்க ஆண்மை நீக்கம் செஞ்சிருவாங்க. அதாவது எதுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லை, நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆடு மாடுகளுக்கு இந்த ஆண்மை நீக்கம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்மை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது தடுத்து விட்டாங்க. இந்த வேலையை ஒருத்தன் தொழிலாக செய்யக்கூடாது, இங்கே ஆண்மை நீக்கம் செய்யப்படும் அப்படி போட்டு அதை ஒரு பிசினஸா பண்ணலாமான்னா நீ உனக்கு செஞ்சுக்கிற கூடாது, அடுத்தாலும் செஞ்சு விடக்கூடாது, அது ஒரு தொழிலாக்க கூடாது. இது மாதிரியான சர்வீஸுகள். அதே மாதிரி வந்து ஒட்டு முடி வைத்துக் கொள்வது, ஒட்டு முடி வைத்துக் கொள்ள கூடியவளையும் வைத்து விடக்கூடியவளையும் ரசூலுல்லாஹ் வந்து நினைச்சாங்க, சபிச்சாங்க. முடியல போய் அதை ஒட்டி வச்சு தான் அழகுன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் கொடுத்தா வச்சுக்கிற வேண்டியதான், இல்லையா அவ்வளவு வச்சுக்கிற வேண்டியதான். அது முடி வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு எந்த ஒரு ஷரத்தும் கிடையாது, எந்த ஒரு அவசியமும் கிடையாது, போலித்தனமா ஏமாற்ற வேண்டிய தேவையும் கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையா நினைச்சாங்க, தடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி காரியங்களை வந்து ஒரு தொழிலா செய்யக்கூடாது. ஒட்டுமுடி இங்கே விற்கப்படும், ஒட்டுமுடி வாங்கப்படும், சௌரி விற்கப்படும், சௌரி அது வந்து ஏமாத்துறது, கண்டிப்பா அவரை ஏமாத்துறது. அந்த மாதிரி இந்த மாதிரி சர்வீஸுகளும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்கிறது. இது ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கும், என்னென்ன சர்வீஸுகள் தடுக்கப்பட்டிருக்கு. நீங்களா என்ன செய்யலாம், ஹதீஸ்களை பாக்குறீங்களா, நீங்க படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் இது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உடனே உங்க மனசுல என்ன வரணும், இதை செய்யவும் கூடாது, இதை ஒரு தொழிலாவும் செய்யக்கூடாது. நீங்க உடனே முடிவு பண்ணிடணும், இதை செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உடனே என்ன முடிவு பண்ணணும், நம்ம செய்யாம இருந்தா பத்தாது, அதை செஞ்சு விட்டு சம்பாதிக்கவும் கூடாதுன்னு விளைக்கணும். பொருளியலை எப்படி அதை பயன்படுத்தணும்னு கேட்டா, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து சர்வீஸா பண்ணி என்ன செய்யக்கூடாது,
செய்யக்கூடாது. சில பகுதிகளில் வந்து பெண்களுக்கு கத்தனான்னு ஒன்று பண்ணி அநியாயம் பண்றாங்க, இது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கு. இதை போய் ஒருத்தன் செய்யலாமா தொழிலா? இது செய்யக்கூடாது. எதெல்லாம் அப்படி நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான பிறருக்கு செய்துவிடக்கூடிய காரியங்கள்ல அது மாதிரி உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அது தொழில்களா இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருள்களா இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, அதை ஒரு வியாபாரமாக்குற மாதிரி அமைப்பு வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த மாதிரியான வியாபாரங்கள்ல இருந்து விலகி கொண்டு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியதை மாத்திரம் நம்ம செய்யணும்.